ஆகியோரும் சொற்போர் நிகழ்த்த உள்ளனர். கல்வி அவசியமே என்ற தலைப்பில் வாங்கம்மா வாங்க கிறிஸ்டி. அனைவருக்கும் வணக்கம். கல்வி என்று வைத்து அழிக்க முடியாத சொத்து. கல்வி என்றாலே தோட்டத்தில் என்று பொருள். குழந்தைகளுக்கும் அறியாமை என்று திருநைக்கும் விளக்கு. அண்ணாண்டு குறைய பாத்திரம். கல்வி கண் போன்றது. கண் இல்லாதவர் பொருளை கோடை இயலாது. அதுபோல கல்வி இல்லாமல் பொருளை பெற முடியாது. கற்கை நன்றே, கற்கை நன்றே. பிச்சை புகிடும் கற்கை நன்றே. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். கல்வி கற்றால் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து வாழலாம். ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழ வேண்டியது. இந்த நம்பிக்கை ஊட்டுவது கல்விதானே. 1000 ஆலயங்கள் கட்டுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவதை சால சிறந்தது என்று பார்த்தாலும் கூறுகிறார்கள். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று யோசிக்காமல் அடுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வைப்பது கல்வி. கல்வி கற்றால் கை நிறைய சம்பளம் வாங்கலாம், வாயில் பறிக்கலாம், இன்றெடுக்கும் சட்டை சாதிக்கலாம். 4 எழுத்து படித்தால் 4 பேர் மத்தியிலே நன்றாக வாழலாம். கை ஏந்தி பிடிக்க தேவை, கை தூக்கி வாழும் வழி செய்வது. கல்வியே 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 என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக கல்வி அவசியமில்லை என்ற தலைப்பில் வாங்கம்மா வாங்க ராகுல். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்தாக்கா வாழ்க்கையில் முன்னேற கல்வி அவசியமா என்ற தலைப்பையே மறந்து கல்வி என்பது என்ன, அதாவது கண் போன்றது, கை நிறைய சம்பளம் வாங்கலாம், அச்சய பாத்திரம் என்று ஏதேதோ சொன்னாங்க. இப்போ பார்த்தா படித்த இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க தெரியுமா நடுவர்களே? தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. BA, MA, BSc, MSc, BE, ME, BTech, MTech என படித்த படிப்புக்கு வேலை இல்லாம ஊர் சுத்துறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. அடுத்து சொல்றேங்க. வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தா போதுங்க. திருமறை கூட சொல்லுது, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். 5000 இருந்தா பெட்டி கடை, 50,000 இருந்தா மளிகை கடை, 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், 50 லட்சம் இருந்தா பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டி 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறவங்க. இன்னும் சொல்ல போனால் படிக்காத மேதையில பட்டம் பெற்ற காமராஜர் படித்தாராம், பட்டம் பெற்றாராம், அரசியல் அனுபவத்தால் நாட்டையே ஆண்டாருங்க. தெரியுமாக்கா? எனவே வாழ்க்கையில் முன்னேற அனுபவமே போதும், கல்வி தேவையில்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக கல்வி அவசியமே என்ற தலைப்பில் வாங்கம்மா வாங்க யோசித்ததற்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்தாக்கா பெட்டி கடை, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஃபேக்டரி எல்லாம் வச்சு கை நிறைய சம்பளம் கொடுப்போம் என்று சொன்னது வேடிக்கையா இருந்ததுங்க. பிசினஸ் பண்ண, கணக்கு பார்க்க, பில் போட என்ன தேவை நடுவர் அவர்களே? கம்ப்யூட்டர் தேவையில்லையா? அதற்கு கல்வி தேவைதானே. கணக்கு தெரியாம கடையே வைக்க முடியாதுங்க. எந்த தொழில் செய்யணும்னாலும் கட்டாயம் கல்வி தேவைங்க. பேங்க்ல போய் லோன் கேட்டா கூட படிப்பு சான்றிதழ் முக்கியங்க. உங்க அனுபவத்துக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி சொன்னாங்களே அந்த அக்கா, அவர் என்ன செய்தார் தெரியுமா? தமிழ்நாட்டில் 6000 பள்ளிகளை திறந்தாரே. அது மட்டுமா? ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பெற மத்திய உணவு திட்டம், சீருடை திட்டம் கொண்டு வந்து கல்விக்கு கண் கொடுத்தாரம்மா. நம்ம
அனைவருக்கும் வணக்கம். இப்போ பேசுற தங்கச்சி அனுபவம், திறமை, தன்னம்பிக்கையால் உயர்வு பெற்றாங்க என்று சொன்னாங்க. இந்த திறமையை வெளியில் கொண்டு வந்தது எதுங்க? நீங்களே சொல்லுங்க நடுவர்களே. என்னையாமா இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. கல்வி கற்றோர் புத்தகத்தை வெளியிட்டதை நம்ம வாசித்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி வந்து பேசுறதுக்கே கல்வி வேணுங்க. கல்வி இல்லாத பெண்கள் பலரினம் அந்த இடத்தில் புல் முளைக்கலாம். ஆனால் அது நல்ல புதல்வர்கள் தோன்றுவதில்லை. பெண்கள் கல்வி கற்றால் அந்த வீடோ ஒளி வீசும். அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு இருண்ட வீடுதான். பெண்கள் படிநாட கூட மாறி கடல் தாண்டி, இன்னும் சொல்ல போனால் விண்வெளிக்கும் செல்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கல்விதான நடுவர்களே. கல்வி என்பது ஒரு விளக்கு. அது எரிந்தால் இருள், எரியாவிட்டால் வாழ்க்கை. கல்வி ஒரு சர்டிபிகேட் அல்ல, மனுஷனாக மாற்றும் சக்தி. எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற அவசியம் கல்வியே கல்வியே கல்வியே. அந்த வாழ்க்கைக்கு நன்றி. அடுத்ததாக கல்வி அவசியமில்லை என்ற தலைப்பில் வாங்கம்மா வாங்க ஜனனி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பேசின அக்கா சிலருக்கு சர்டிஃபிகேட் சொன்னாங்க. நான் அவங்க கேட்டு சொன்னது நமக்கு சாப்பாடு சரிதாங்க. எல்லாரும் படிச்சு வேலை பார்த்து கடந்தாண்டு போனா நம்ம ஊருகளில் என்ன நம்ம நாடு எப்படி பண்பாடு நமக்கு தருவது சாப்பாடு.